ஆருத்ரா தரிசனம் திருவாதிரைக்கு நாம் சாமிக்கு படைக்கிறதுக்கு செய்யக்கூடிய திருவாதிரை களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு 1 கப் பச்சரிசி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்புங்கிற சொல்கிற பாசிப்பருப்பு ரெண்டையும் ஒன்றா எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கணும். பொரி மாதிரி வறுத்து ஆற வச்சு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணுங்க. ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நைஸான ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிடணுங்க. இந்த சைடு வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு 2 கப் வெல்லம், 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் போட்டு அதில் பார்த்திங்கன்னா 2 கப் தண்ணி ஊற்றி அதை வடித்து எடுத்துக்கலாங்க. மண் இருக்கும், வடிச்செடுத்து மறுபடியும் அதே பாத்திரத்தில் ஊற்றிட்டு மீதி இன்னொரு 4 கப் தண்ணி, அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் 6 கப் தண்ணி, அந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காயும் போட்டுட்டு அப்புறம் அரைச்சி வச்ச இந்த அரிசி பருப்பு ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கிளறணும். இல்லை கட்டிப்பட்டுரும். கட்டிப்படுற மாதிரி இருந்தால் விஸ்க் வச்சு நீங்கள் கிளறிக்கலாம். நல்லா கிளறிட்டு ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய், இதெல்லாம் ஊற்றி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கிளறிக்கலாங்க. கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கிளறினதுக்கப்புறம் இதை குக்கரில் ஸ்டாண்டு வச்சு அதில் இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் மூடி போட்டு நாம் விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மெத்துன்னு இருக்கும். நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து கொட்டி நல்லா கிளறி எடுத்தால் தலன்னு சூப்பரான திருவாதிரை களி ரெடிங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.